பாட்டி கண்மணி இந்த வீட்டை விட்டு போனா இப்போ ஆன்ட்டிய சாக்கா வச்சு திரும்பி வந்துட்டால, அவ இதான் சாக்குன்னு இங்கே டேர போட்டா என்ன பண்றது? அன்பு வேற கண்மணி கண்மணின்னு அவளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். சிவகாமி குணமாயிட்டா அடுத்த செகண்டே கண்மணி இந்த வீட்டுல இருக்க மாட்டா. அது இல்ல பாட்டி, கண்மணி இத பயன்படுத்தி திருப்பி அன்பு கிட்ட க்ளோஸா பழக கூடாதுல்ல. கண்மணிக்கு அன்பு மேல இப்போதைக்கு வெறுப்பு மட்டும் தான் இருக்கு. இங்க பாரு வெண்ணிலா, உன்னோட போக்கஸ் எல்லாமே அன்பு மேல மட்டும் தான் இருக்கணும். அன்புக்கு உன் மேல இருந்த பழைய காதல எப்படியாச்சும் திரும்பி கொண்டு வர நீ முயற்சி செய். கண்மணி, நான் போட்டிருக்க இந்த கோலம் என் மனசை உனக்கு புரிய வைக்கும். கண்மணி நில்லு, எங்க போற? கண்மணி வேண்டாம், தண்ணி ஊத்தாத. அன்னைக்கு இலகுன மனசு, ஆனா இப்போ இப்படி இரும்பு மனசா மாறிட்டாங்களே, என்னென்ன பண்றது? நீதான் அவங்கள மாத்திட்ட. காதல சொல்ல வேண்டிய நேரத்துல எல்லாம் சொல்லாம கோட்டு விட்டுட்டு இப்ப அனுபவிக்கிற பத்தியா? நானே கடுப்புல இருக்கேன், நீ என்ன டென்ஷன் படுத்தாத கார்த்தி. கண்மணி, மாத்திரை எல்லாத்தையும் கரெக்டா பாத்து கொடு. மாத்திரைய மாத்தி கீத்தி கொடுத்து தொலைச்சிட போற. அது நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம், அவங்களை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஐயோ, இந்த மாத்திரை பிரிஸ்கிரிப்ஷன்ல இல்லவே இல்ல, இதை போய் கொடுக்க பாத்துருக்கா? இதான் நீ உன் அத்தைய பாத்துக்கிற லட்சணமா? உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டம் பாத்தியா? தப்பு தப்பா மாத்திரை எல்லாம் குடுத்துட்டு இருக்க. அண்ணி, தேவையில்லாம பேசாதீங்க, அந்த பிரிஸ்கிரிப்ஷனை காட்டுங்க. என்ன அன்பு, மாத்திரை மாறினது உண்மைதானே? இல்ல பாட்டி, அவ கண்டிப்பா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க மாட்டா. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எப்படி தப்பு நடந்துச்சேன்னு எனக்கு புரியல, ஆனா இந்த தப்புக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். இனிமேல் நான் ரொம்ப கவனமா இருப்பேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காது.